எர்த் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து எர்த்து கொடுத்துருக்காங்களா இல்லையா, எர்த்திங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, நம்ம மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டரில் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் வந்து நம்ம ஃபேஸ் டூ நியூட்ரல் வச்சோமா 230 வோல்டேஜ் வரணும். அதே மாதிரி ஃபேஸ் டூ எர்த்து வச்சாலும் சேம் 230 வோல்டேஜ் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எர்த்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எர்த்துக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட அந்த எர்த்துக்கும் நியூட்ரலுக்கான வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பார்த்தோம்னா 3.25 அந்த மாதிரி இருக்குது, 3.2 வோல்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. இது ஓகே தான். ஆனால் ப்ராப்பர் எர்த்திங் வந்து 1.5 வோல்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எர்த்திங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எர்த்திங் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே டெஸ்டரில் எப்படி எர்த்திங் செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டை வந்து லைன் வோல்டேஜில் வச்சுட்டு ஒரு பிட்டு வயரை வந்து எர்த்திங்லேயும் இன்னொரு எண்டை வந்து டெஸ்ட்டோட டாப்லேயும் வச்சோம்னா நமக்கு சப்ளை வரது காட்டும். அப்படி சப்ளை வந்துச்சுன்னா நமக்கு எர்த்திங் வந்து 230 வோல்டேஜ் எர்த்திங் ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இருந்தாலும் நம்ம வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணுற மாதிரி வர்றது. ஏன்னா மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும், அதாவது நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க.